10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதி வலு அமைதி அப்படின்னா என்னன்னு பார்க்கிறோம். இதுல வலு வளாநிலை நம்ம கடைசி காணொலியில பார்த்தோம். வலுனா குற்றம், வளாநிலைனா குற்றம் இல்லாமல், வலுனா குற்றத்தோட பேசுறது. இது இரண்டுக்கும் இடையில வலு அமைதினா என்ன? குற்றம் இல்லாமல் இன்னொன்னு என்னப்பா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணும். இலக்கண முறைப்படி பிழையுடையது. இலக்கண முறைப்படி பிழைதான் அது, அந்த சொல் பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி, ஏதாவது ஒரு காரணம் கருதி பிழை அன்று அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் வலு அமைதி. இலக்கண முறைப்படி இல்லை, பிழையாதான் இருக்கு, குற்றமாதான் இருக்கு வலுப்படி. ஆனா இலக்கண ஆசிரியர்கள் ஏதாவது ஒரு காரணம், அது என்ன காரணம்னு பார்க்கலாம். ஒரு காரணம் கருதி பிழை அன்று அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படுறது வலு அமைதி. அதுல பாருங்க, திணை வலு அமைதி. இப்ப மாடு இப்ப இருக்குன்னா, என் அம்மை வந்தாள் அப்படின்னு மாட்டை பார்த்து கூறுறது. மாடு அக்ரிணை, ஆமாதானம்மா, அக்ரிணை. அதை மாட்டை பார்த்துட்டு என் அம்மை வந்தாள் அப்படின்னு உயர்திணை அளவுல நம்ம கூறுறது, உயர்திணையா கூறுறது. இந்த மாதிரி கூறுறது திணை வலு அமைதி. ஏன்னா உயர்திணை அக்ரிணை ஒரு உயிருள்ள அக்ரிணை விலங்க உயர்திணை அளவுல சொல்றது. இங்கு உவப்பின் காரணமாக, உவப்புனா என்னது? மகிழ்ச்சி, ஒரு மகிழ்ச்சியான மனநிலை. மாடு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக அக்ரிணைய உயர்திணையா கொள்ளப்படுறது தான் திணை வலு அமைதி. அடுத்தது பால் வலு அமைதி. வாடா ராசா, வாடா கண்ணா அப்படின்னு தன் மகளை பார்த்து, ராசா கண்ணாலாம் யார குறிக்கிற சொற்கள்? அதெல்லாம் ஒரு ஆணை பார்த்து குறிக்கிற சொல்கள். ஆனா மகனை பார்த்து சொல்ற சொற்கள் மகன். ஆனா மகளை பார்த்து வாடா ராசா, வாடா கண்ணான்னு அழைக்கிறது பால் வலு அமைதி. இங்க ஆண்பால் சொற்களை பெண்பாலுக்கு பயன்படுத்துறது. இங்க உவப்பின் காரணமாக, அதான் மகிழ்வின் காரணமாக பெண்பாலா ஆண்பாலா கொள்ளப்படுறது. இது பால் வலு அமைதி. இட வலு அமைதி. இடம் தெரியும் நமக்கு, தன்மை, முன்னிலை, படக்கை அப்படின்னு சொல்லிட்டு 3. மாறன்கிற ஒருத்தர் தன்னை பற்றி, அவங்கள பற்றியே பிறரிடம் கூறும்போது, மற்றவங்க கிட்ட சொல்லும் போது, இந்த மாறன் ஒரு நாளும் போய் பேச மாட்டான் அப்படின்னு சொல்றது. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் பேச மாட்டான் அப்படின்னு, பொய் கூற மாட்டான் என தன்மையினை, அவன் தன்மை தானே, ஒருத்தர்னா தன்மை தானே, படற்கை இடத்துல கூறுறது. இதுதான் இட வலு அமைதி. தன்மையினா படற்கை இடத்தில் கூறுவது இட வலு அமைதி. கால வலு அமைதி. காலம் 3 வகைப்படும் தெரியும். பால் தான் 5 வகைப்படும். காலம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். நாளைங்கிறது எதிர்காலம். என்ன வரணும்? வருவார்னு தான் வரணும். ஆனா வருகிறார் அப்படின்னு சொல்றதுனால இது காலத்தையே மாத்துறாங்க. வருவார் எதிர்காலத்துல சொல்றதா வருகிறார் அப்படின்னு சொல்றதுனால இது பாருங்க, குடியரசுத் தலைவர் நாளை வருவார்னு தான் அமையணும். அப்பாறு அமையவில்லை என்றாலும் நாம் பிழையா கருதுறதில்லை. என்ன காரணம்னா, அவரது வருகையின் உறுதித்தன்மை, வருகிறார் அப்படின்னு உறுதித்தன்மையை குறிக்கிறதுக்காக நாம சொல்றோம். அப்ப இது கால வலு அமைதி. மரபு வலு அமைதி. மரபு சொற்கள் இருக்குல்ல நிறைய. இப்ப பறவைகள்லாம் என்ன சொற்கள், விலங்குகள், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. மரபு சொற்கள் நிறைய இருக்கு. கத்தும் குயிலோசை. குயில் என்ன செய்யும்? கத்துமா? அதான மரபு சொற்கள். குயில் கூவும், காகம் கரையும், இந்த மாதிரிலாம் நிறைய. யானை பொழிரும், அந்த மாதிரிலாம் நிறைய மரபு சொற்கள் இருக்கு. இது பாரு, கத்தும் குயிலோசை அப்படிங்கிறது. கத்தும் குயிலோசை சற்றே காதில் பட வேணும் அப்படின்னு பாரதியாரோட பாடல் வரிகள். ஆனா இங்க கத்தாது குயில் கூவும் தான் மரபு. ஆனா குயில் கத்தும் என்பது மரபு வலு. கவிதையில இடம்பெற்றிருப்பதனால் நாம் அதை என்ன செய்யறோம்? மரபு வலு அமைதியா ஏற்றுக்கொள்றோம். அவ்வளவுதான். இதுதான் வலு அமைதி. இலக்கண முறைப்படி பிழைதான், ஆனாலும் நம்ம என்னது ஏற்றுக்கிறோம். இலக்கண ஆசிரியர்கள் அந்த இடத்தின் தன்மையை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் வலு அமைதி.